கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கோலார் தங்கவையில் உள்ள திருச்சபைகள் ஒன்றாக சேர்ந்து தென்னிந்திய திருச்சபைகள் கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ் ஆயர்மார்கள் சேர்ந்து இந்த 2026 ஆண்டின் 2 நாட்களுக்கான இந்த தினசரி தியானங்களை ஆயத்தப்படுத்த கூடி வந்துள்ளோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மீடியா வேர்ல்டு ஊடகங்கள் இதற்கு சம்பந்தப்பட்ட தியானங்களை நாம் செய்ய போகின்றோம். 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஸ்கிரீன் அடிக்ஷன் ரினியூ டு டிவைன் விஷன்ஸ், திரைக்கு அடிமையாத்தல், இறை வெளிப்பாட்டிற்கு புதுப்பித்தல். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. அன்பானவர்களே, ஸ்கிரீன் அடிக்ஷன் என்று சொன்னால் என்ன? நாம் நன்கு அறிவோம். இன்றைக்கு வாலிபர்கள், டீனேஜர்ஸ், சிறு பிள்ளைகளும் கூட கரங்களிலே வைத்திருக்கின்ற மொபைல் ஃபோன்ஸ் அல்லது பயன்படுத்துகின்ற டேப்ஸ் அல்லது கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், இவைகள் தான் ஸ்கிரீன் என்று சொல்கின்றோம். இந்த ஸ்கிரீனை பார்ப்பதிலே அளவுக்கு அதிகமான நேரத்தை செலவழிக்கும் பொழுது அதை அடிக்ஷன் என்று நாம் சொல்கின்றோம். இதனுடைய பாதிப்பை பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தை பாதிக்கிறது, கண்களை பாதிக்கிறது மற்றும் உறவுகளையும் பாதித்து வருகிறதை பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் ஒருவேளை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூறியிருக்கிற வண்ணமாக இது உலகத்தில் உள்ளவைகளாக காணப்படுகிறது, இது பிதாவினிடத்தில் புறப்பட்டு வந்த காரியமாக அல்ல. ஆகவே பிப்ரவரி 23ஆம் தேதி என்று சொல்லுகின்ற இந்த தலைப்பு ஸ்கிரீன் அடிக்ஷன், இதை விட்டு டிவைன் விஷன்ஸ், பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றவர்களை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை தான் எடுத்து சொல்கிறது. அன்பானவர்களே, 17ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? தேவனுடைய சித்தமா, உலகத்தின் சித்தமா? சிந்திப்போம்.